ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவும் ஒரு வாழ்க்கை பயணம்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்து டாக்டர் சுப்பையா, டாக்டர் வி சுப்பையான் ஞாபகம் எனக்கு. மேலச்சித்திர வீதியில் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு கிளினிக் வைத்திருந்தார். அவர் உடம்பு சரியில்லையா, டாக்டர் சுப்பையாட்ட போங்க, அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிறது பேச்சாக இருந்தது அந்த காலத்தில். அவர் வீடு இப்போ இப்படி கிழக்கு பார்த்த வீடு, பளிச்சுன்னு காத்தால் 8 மணிக்கு வெயில் அடிக்கும். கொஞ்சம் ஒரு 2 படி ஏறி போகணும், அப்புறம் ஒரு ஸ்லோப் இருக்கும். அதை தாண்டி ஒரு பெரிய நிலப்படி இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு ஹால். அடே, மேலே ரொம்ப மெதுவாக ஒரு ஃபேன் சுற்றி கொண்டு இருக்கும். ஒரு டேபிள், அந்த பக்கம் டாக்டர் சுப்பையா உட்கார்ந்து கொண்டிருப்பார். நம்மளை கூட்டாக தான் நம்ம உள்ளே போகணும். ஆமாம். அப்புறம் பக்கத்தில் பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டூல் வச்சுருப்பார். எதிர்த்தா மாதிரி கூட வந்தவர் உட்காந்துக்கணும். சொன்னோடனே பின்னாடி ஒரு எக்ஸாமினேஷன் டேபிள் இருக்கும். ரொம்ப அதிகம் பேச மாட்டார். அவர் அதிகம் பேசினா அவருக்கு கோபம் வந்துடும்னு வேறு எல்லாருக்கும் பயம். அவர் சொல்கிறத கேட்டுக்கணும். நம்மளுடைய நோய் அறிகுறிகளை அவர் விசாரிப்பார். வாயத்தர இதெல்லாம் பார்ப்பார், பல்ஸ் பார்ப்பார், ஸ்டெத்து வச்சு பார்ப்பார். அப்படி திரும்பிக்க சொல்லுவார், இந்த திரும்பிக்க சொல்லுவார். அப்படியா பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுடைய சிம்டம்ஸை சொன்ன உடனே அவர் மருந்து எழுத ஆரம்பிப்பார். மருந்து அந்த காலத்துலலாம் ஃபார்மசியெல்லாம் கிடையாது. அவர் அதே அந்த ஹாலை ஒட்டியே வலதுகை பக்கம் ஒரு இவர் இருப்பார். அவர் ஃபார்மசிஸ்ட் இருப்பார். மருந்தெல்லாம் அங்கேயே கலந்து கொடுப்பார். நீலம், பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு அப்படின்னு பல கலராக பாட்டில் இருக்கும். இவர் எழுதி கொடுப்பார். அவர் வாங்கிப்பார். அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அவரே ஒரு பச்சை பாட்டில் எடுத்துருவார். பச்சை பாட்டில் எடுத்து நம்ம பேஷண்ட்டோட பேரை எழுதி அதில் ஒட்டிடுவார். மருந்து கலக்கி அதில் ஊற்றுவார். சில சமயம் ஒரு பாட்டிலே முடிஞ்சிடும். ஒரு சமயம் 2வது பாட்டிலும் கொடுப்பார். ஆனால் அந்த பாட்டிலோட கலர் தான் விசேஷமாக இருக்கும். ஒரு பேல் க்ரீன் கலரில் இருக்கும். அதில் எழுதிக்கிட்டார். அப்புறம் இவர் தான் சொல்லுவார் எப்போ வரணும், அடுத்த விசிட்டு, இதெல்லாம் அந்த இதில் எழுதியிருப்பார் டாக்டர். அதுக்கேற்ற மாதிரி வர சொல்லுவார். அப்புறம் சில சமயம் டாக்டர் சுப்பையாவே பணம் ஏற்றுக்கொள்வார். இல்லை இந்த ஃபார்மசிஸ்ட்டை கொடுத்தா போகிறோம். நாம் மெதுவாக நறுக்கி வீட்டுக்கு போய் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ரொம்ப ஃபேமஸ் டாக்டராக இருந்தார். அப்புறம் கீழவாசலில் கூட ஒரு டாக்டர் இருந்தார். வடக்கு சித்திர வீதியிலே டாக்டர் சுப்பிரமணியம்னு இருந்தார். அவர் காங்கிரஸ் பார்ட்டியில் இருப்பார். அதனால் அவர்கிட்ட எல்லாம் அதிகம் பிரபலமானவர் இவர் தான். சில சமயம் டாக்டர் சுப்பையா யார் வீட்டுக்காவது காரில் இறங்குவார். காரில் இறங்குற வீடு இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் வசதி உள்ளவர்களாக இருக்கும். என்றைக்கு எந்த வீட்டில் டாக்டர் சுப்பையா காரில் இறங்குகிறாரோ அந்த வீட்டில் ஏதோ ஒரு அசௌரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறதுன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். இவர் கார்த்தால தான் கிளினிக் இருக்கும். சாயங்காலம் சில சமயம் திறந்து வச்சுருப்பார். ஆனால் காத்தால் தான் முக்கியமாக இருக்கும். ரொம்ப விசேஷமாக டாக்டர் சுப்பையா தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணார்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணினார். அதுக்கு ரிசப்ஷன் அவர் வீட்டு மாடியிலேயே மொட்டை மாடியிலேயே ரிசப்ஷன் ஆச்சு. அதை விட விசேஷமாக அன்றைக்கி எம்எல் வசந்தகுமாரி கச்சேரி வேறு. சாயங்காலம் 7 மணிக்கு மேலே கற்பனை பண்ணிக்கோங்க. மேலே ரிசப்ஷன், கல்யாண ரிசப்ஷன், எம்எல் வசந்தகுமாரி பாடுகிறார்கள். கீழே மேலே சித்திர வீதியில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ, யார் வீட்டிலெல்லாம் உட்கார்றதுக்கு வசதி இருக்கோ, அது சின்ன பெஞ்சாக கூட இருக்கலாம், எல்லாத்துலேயும் பொதுஜனங்கள், அதாவது கல்யாணத்துக்கு அழைக்கப்படாதவர்கள், ரிசப்ஷனுக்கு அழைக்கப்படாதவர்கள், அந்த கும்பலில் நானும் இருந்தேன். நாங்கள்லாம் உட்காந்து கச்சேரி கேட்டுக்கொண்டிருந்தோம். இது பந்துவராளியா முட்டாள், என்ன பேசுகிற, இது ராகம் உனக்கு தெரியாது
அப்படின்னு அம்மா என்னை திட்டினா ஏதோ எம்எல்வி ஆலாபனம் பண்ணி கொண்டிருக்கிற போது எல்லாரும் உட்காந்து அவள் இப்போ எம்எல்வி சாப்பிட போக முடியாது. எம்எல்வி பாட்டு முடித்த அப்புறம் மேலே இருக்கிறவங்களாம் கலைஞ்சி கீழே வந்த அப்புறம் தான் அவளுக்கு மரியாதை செலுத்துறதுக்கோசரம் அவள்லாம் போன அப்புறம் இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, இவர் ஒரு டாக்டர் அப்படின்லாம் நாங்கள் பேசின்னு இருக்க அவர்கள் அவள் காரில் வந்த வாகனத்தில் ஏறி போய் கொண்டிருந்தார்கள். அவள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்ச அப்புறம்தான் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்போது தான் டாக்டர் சுப்பையாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவள் போன அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரு 9 மணிக்கு மேலே ஆற்றுக்கு வந்து சேர்ந்தோன்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இவ்வாறாக இருந்தார் டாக்டர் சுப்பையா. இது 1950 60களில் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் சேகர்னு ஒருத்தர் வந்தார், ரொம்ப பாப்புலராக இருந்தார். அவர் சாத்தாறு வீதியில் இருந்தார். அவர் கொஞ்சம் இளைஞர். ஆனால் விஷயம் என்னென்னா அவரை பார்க்குறதுக்கு மாடிக்கு போகணும், படி ஏறி போகணும். அப்புறம் அங்கே பெஞ்ச் இருக்கும், அதில் வெயிட் பண்ணிடணும், அதெல்லாம் இருக்கும். இப்போ தான் அவர் மருந்து கொடுக்க ஆரம்பித்த சமயத்தில் தான் ஃபார்மசி அப்படிலாம் வந்தது. நேஷ்னல் ஃபார்மசின்னு ஒன்று ஸ்ரீரங்கத்தில் தெற்கு வாசலில் இருந்தது. அது நேஷ்னல் ஃபார்மசி கீழே மேலே நேஷ்னல் ஸ்டூடியோ, ஃபோட்டோ ஸ்டூடியோவும் அங்கே இருந்தது. இங்கேருந்து தான் நம்ம மருந்து வாங்க முடியும். இவ்வாறாக ஸ்ரீரங்கத்தில் டாக்டர் சுப்பையா கோலோச்சிய காலம் உண்டு. அதை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் என்று. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.